வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க, மிதுனமனையில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க, புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி அன்று ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூல திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பெயர்ச்சியாக, அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி அன்று துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவான் துலாமனையில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க, இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் விருச்சிக மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்கு. அதாவது புதன் பகவான் ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூல திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும், சுக்கிர பகவான் துலாமனையில் ஆட்சி பலம் பெற்றும், சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி, லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3இல் போய் மறைகிறார். அப்போ குரு 3இல் மறைவது நல்லதானா? நல்லது இல்லதான். ஆனாலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது நல்லது தான். உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராகு அமர்ந்திருக்கு. அப்போ ராகுங்கிறது என்ன? பிரம்மாண்டத்துக்காரகன். பிரம்மாண்டமான ஆசையை வளர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, ஆனால் அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையும் அங்கே பதிகிறது. அப்போ என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தை 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பார்க்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒன்று வம்ப விலைக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனம். உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். பிரம்மாண்டமான ஆசைக்கு போகக்கூடாது. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விரயத்தை தள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் என்பது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவானை சொல்லணும். அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், சனி பகவானுடைய 3ஆம் பார்வை அந்த வாக்குஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தில் வாக்கு கொடுக்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திடீரென்று பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத விதத்தில் பணம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுப்பெற்று கூடிய மாதம். குரு பகவானும் நல்லா இருக்கார். அப்ப பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கப் போகிறது. டிராவல் சார்ந்த விஷயங்கள், டிராவல் ஏஜென்சி வைத்து கொண்டிருப்பவர்கள் அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 3ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் அதை கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. ஊடகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எழுத்து சம்பந்தப்பட்ட, இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு
உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் செவ்வாய், நில காரகனான செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய சொகுசு சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கி குவியக்கூடிய அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள், சுகபோகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மைகள், ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலர் விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. விரய சனியாக இருக்கார், ஏதோ விரயம், பணம் இருக்கிறது, விரயம் பண்ணணும். இப்போ இந்த காலகட்டம் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் இடம் வாங்கி போடுவதற்கும் இடத்தினால அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய தன்மை, அல்லது ரொம்ப நாளாக வீட்டை ஒரு ஆல்டர் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த ஆல்டர்னேஷன் செய்யக்கூடிய தன்மை. சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் படிப்புக்கான செலவு செய்யக்கூடிய தன்மை, ஆசைப்பட்ட கோர்ஸ் வாங்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 6ஆம் இடத்தில் புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ 6க்குரியவனும் 7க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்று இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கு. அதன் பிறகு இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உச்சபலம் ஆட்சி பலத்தோட வலிமை அமர்ந்திருக்கார். அப்போ இந்த கேந்திர அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதம், அதாவது 1ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்கிறது. அப்போ 4 பில்லர்கள் வலிவாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணாலும் உங்களை அசைக்க முடியாது, எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. என்ன கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை உறுதியாக ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. 7ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால், அந்த 7ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் சமூகத்துக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நல்ல தொழிலை செஞ்சிருக்கலாம், அந்த தொழில் மூலக்கூடிய வரக்கூடிய லாபத்தில் ஒரு சிறிய தொகையாவது மற்றவர்களுக்கு உபயோகமாக செய்யக்கூடிய தன்மை இருந்து அதன் மூலமாக பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய தன்மை. என சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து பாரு, சூரியனுங்கிறது என்ன, தன்னம்பிக்கைக்குரிய கிரகம் அல்லவா? அப்போ தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வலுவாக இருக்க போகிறது. அரசின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், ஒரு சிலர் அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய தன்மை, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய தன்மை, புதிய கட்சியில் சேரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் நல்லா கேட்டுக்குங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். என ராகு கேதுக்கள் அந்த லக்னத்திலும் ராசியிலையும் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து, பட் குருவினுடைய பார்வை இருக்கிறனால சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும். என்ன காலையில் கொஞ்சம் சண்டை போட்டாலும் மத்தியானம் சேர்ந்துக்குவீங்கிற அமைப்பு தான். 8ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் மற்றும் விபத்து, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சொன்னாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அங்கே. அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அல்லது கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அல்லது செட்டில் ஆகக்கூடிய, தனவரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். என்ன 8ல் சுக்கிரன் இருக்கிறதுனால சுகர் சார்ந்த யாராவது இருக்குது அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்கள் கரெக்டாக உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கியத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவானுடைய பார்வை அந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால்
நல்லது நடக்கக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக நல்லவைகள், ஒரு சிலர் தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயங்கள், மின்சாரம் சார்ந்த, எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அல்ல அதுக்குள்ளே போகக்கூடிய தன்மை, சோலார் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். 10க்குரியவன் தனக்கு எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ஆக்ரோஷம், கொஞ்சம் விரயம் இது அப்படிங்கிறத இருக்கிறதுனால என்ன டெம்ட் ஆகி திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே போகக்கூடாது. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். மாசமான சம்பளம் வருதா, ரைட்டு, உங்கள் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அல்லது அங்கேயே ஒரு சேஞ்சஸ், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே சேஞ்சஸ், துறை ரீதியான மாற்றங்கள் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அது வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 12ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால, விரயஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால விரயத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தனவருவாய் தரும் என்பதுதான் அமைப்பு. அப்போ திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை, எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. பட் உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனாலையும் இன்னும் ஒரு 6 மாத கால அளவுக்குள்ள உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது யாருக்காவது சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கைங்கிறது இந்த 2 தசா புத்தியின் அடிப்படையில், அதாவது சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் யாருக்கெல்லாம் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் டெய்லி டிராவல் அதிகமாக அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல அல்லது ஒரு வலி இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு அசிங்கம் அவமானம் மாதிரி இருக்கிறது, வம்பு வழக்கு, இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அன்றைய தினம் சுக்கிர பகவான், நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது, எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.